இனிமே நான் சொல்றத செய்யல. யாரா நீ? யாரா நீ? யாரா அவன்? வில்லன்டா. அப்பா, 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 எப்படிப்பா இருக்கீங்க? பிரியா, பிரியா, எங்க இருக்க? பொன்னி, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீட்டில் என்ன நினைக்கிறாங்க? கனவு திறங்கடா. ஏய், தாகம் எடுக்குதுடா. கனவு திறங்கடா. ஏய், கதவு திறங்கடா. ஏய், ஏன்டா அப்படி பண்றீங்க? கதவு திறங்கடா. ஏய், தண்ணி குடுங்கடா. முடியலடா. ஏய், கதவு திறங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? டேய், ஐயா முடியல. ஐயா, நன்னி நன்னி. ஏய், உங்களுக்கு பணம் காசு தான் வேணும்னா அதை கேட்டு தொலைக்கலடா. எவ்வளவு வேணா கொடுக்கறடா, கொடுக்கடா. ஏன்டா இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க? என் குடும்பத்தை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுடா. என் குடும்பத்தில் இருக்கவங்களை என்ன பார்க்காம இருக்க மாட்டாங்க. நான் போகணும்டா.
பிரதர், இந்த போட்டோல இருக்கிறவங்களை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கல சார். நானும் பார்க்கல சார். தெரியலையா? நல்லா பார்த்து சொல்லுங்களேன். இல்லை சார். பார்க்கல சார். மா, ஆ, எங்கடா ராணி அம்மா? ஐஸ்வர்யா வச்சிருக்காத்த. அது சரி. உன் பொண்ணு கூட இருக்கும்போதுதான் அவ கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கா. ம். அவ சிரிக்கிறதே உன் குழந்தை முகத்தை பார்த்துதான். அது என்னமோ உண்மைதான் அத்த. ம். ஆமா, எங்கம்மா நம்ம டெரர் அப்பாவை காணோம்? டேய், என்ன? சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா, அப்பாவை காணோன்னு கேட்டேன். ம். என்னடா பண்றது? அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் அத்த, ராத்திரி தூங்கும் போது நீங்களும் மாமாவும் தனியா தானே இருப்பீங்க. அப்பவாவது விவரமா கேட்டிருக்கலாம்ல. அவர் மாறினதுனால அதிகமா நொந்து போனது நீங்களும் ஐஸ்வர்யாவும் தான். உண்மையிலேயே அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு உங்ககிட்ட கூடவா சொல்ல மாட்டாரு? பவித்ரா கேக்குறது நியாயம் தானம்மா. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நீங்க ஓப்பனா பேசுங்களேம்மா. என்னடா சொல்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, தலையில அடிபட்டதுல இருந்து அவர் படுக்கிற இடத்த கூட மாத்திட்டாருடா. கீழே பாய போட்டு படுக்கிறாரு. சரி, நானும் வந்து அந்த பாயில படுக்கிறேன்னு சொன்னா அதுக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு மனுஷன் தலையில அடிபட்டா எப்படிலாம் மாறுவாங்கன்னு ஏதாவது இருக்காமா? என்னன்னே தெரியலடா. சில நேரத்துல ஒழுங்கா இருக்காரு, ஆனா பல நேரத்துல இப்படிதான் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. பாப்போம், அவரும் இதே மாதிரி எவ்வளவு தூரம் நடந்துக்கிறாருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். என்னங்க, என்ன ஸ்வேதா, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? சந்திரு உங்க கூட வரலையா? ஏய், ஏமா தயங்குற? சந்துரு வரல, நாங்க 2 பேர் மட்டும் தான் பாரதி வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னு நல்லா தைரியமா தெளிவா சொல்லு. பாரதி? ஆமா அத்தை, பாரதி வீட்டுக்கு தான் போயிட்டு வரோம். என்ன ஸ்வேதா, பாரதி வீட்டுக்கு போகணும்னா நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம், நான் வந்திருப்பேன். இவரை எதுக்கு கூட்டிட்டு போன? ஏன் பண்ணி நான் போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்னைக்கு அவசர அவசரமா போயிட்டு வந்த, அதனால நம்ம மரும வாழ்க்கையில கொஞ்சமா நிம்மதி வந்துச்சா? ஆனா இப்போ கேட்டு பாரு, எவ்வளவு சந்தோஷமா பதில் சொல்லுவான்னு. ஸ்வேதா, என்னம்மா அங்க போய் என்ன பேசிட்டு வந்தீங்க? என்ன நடந்தது? என்ன நடக்குது? பஞ்சாயத்து தான். ஆனா இழுத்து இழுத்து கல்ல வைக்கிற பஞ்சாயத்து இல்ல, உடனடியா தீர்ப்பு வழங்குற பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்துங்கிறாரு? என்ன நடந்துச்சு, என்னன்னு சொல்லுமா. மாமா பாரதி கிட்ட தெளிவா பேசிட்டார் அத்தை. அததான் கேக்குறேன், பாரதி கிட்ட போய் பேசுற அளவுக்கு அவ என்ன தப்பு செஞ்சா? பொண்ணே, உனக்கு எனக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு குறுகுன வட்டத்துக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கிறவ நீ. ஆனா நடக்கிறது எதுவா இருந்தாலும் அதை அப்படியே நம்பாம அலசி ஆராய்ச்சி பண்ணி அடுத்த ஸ்டெப்பை உடனே எடுத்து வைக்கிறவன் நான். எல்லாம் சரி, நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். நீங்க புத்திசாலித்தனமா அந்த பாரதி வீட்டுக்கு போய் என்னத்த பண்ணிட்டு வந்தீங்க? என்ன டென்ஷன் ஆக்காம சொல்லுங்க. நீ பதறவே வேணாம். நம்ம மருமக ஸ்வேதாவுக்கு நிம்மதி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வேதா, இங்க பாரு, நீயாவது அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. சந்துருவோட பழகிறத, அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுறத உடனடியா நிறுத்திக்கோன்னு வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம் அத்தை. ஐயோ,
என்னடா இது? ஐயோ. இந்த மாதிரி பக்குவமாலாம் சொல்ல, பலார்னு அரைஞ்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? பாரதி எவ்வளவு நல்ல பொண்ணு. அவ வீடு தேடி அவகிட்ட போய் இந்த மாதிரி பேசிட்டு வர அளவுக்கு அவ கெட்ட பொண்ணே இல்ல. நல்லவ கெட்டவன்ற பேசிக்கலாம் இங்க இடமே இல்ல. என் மருமவ அவளால டிஸ்டர்ப் ஆவறா. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு என் மருமக டிஸ்டர்ப் ஆவறத என்னால பார்க்க முடியல. அதான் கொஞ்சம் அதிகமா வலிக்கிற மாதிரியே பேசிட்டு வந்திருக்கேன். அது சரி, நம்ம மருமக ஸ்வேதா அவ வயித்துல குழந்தை இருக்கு, அவ கஷ்டப்படக்கூடாது, அதெல்லாம் நியாயம்தான். ஆனா அந்த பொண்ணு பாவம் இல்லையாங்க. அவ வயித்துலயும் நம்ம வீட்டு வாரிசு தானே வளர்ந்துகிட்டு இருக்கு. அத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? இந்த கேள்விய உங்க அம்மா கிட்ட கேள்றா. ஆரம்பத்துல இவ அந்த பாரதி வீட்டு படியேறி போய் குழந்தைய களைச்சிருன்னு கட் அண்ட் ரைட்டா சொன்னதெல்லாம் மறந்து போய் இப்ப எனக்கு கிளாஸ் எடுக்கிறான். என்ன சொன்ன? எவ வயித்திலேயோ வளர்றது இந்த வீட்டு பிள்ளையா? அந்த கதையெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு. ஸ்வேதா வயித்து குழந்தை மட்டும்தான் இந்த வீட்டுக்கு உரிமையான குழந்தை. ஐயோ. என்னங்க இது? நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, அங்க என்ன நடந்துச்சோ தெரியலையே, என்ன பேசிருப்பீங்களோ தெரியலையே. அந்த பொண்ணு அவ என்ன பண்ணா? ஐயோ.